அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அரியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போறேன். நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்பெறுங்க. முதல் ராசி மேச ராசி. மேச ராசியை பொறுத்த மட்டும் 4 அற்புதம். எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் வெற்றி காத்து கொண்டிருக்கிறது. அற்புதமான நாள். இந்த நாளில் நீங்கள் துணிந்து எந்த செயலிலும் இறங்கலாம். கண்டிப்பாக அதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. அற்புதமான நாள். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. உடல் வியாதிகளும் பண விரயங்களும் ஏற்படக்கூடிய நாள். அதே போல் நண்பர்களும் எதிரி ஆகக்கூடிய நாள். அதனால் கவனம் பாருங்க. வார்த்தைகளை தெளிவாக பயன்படுத்துங்க. கோபத்தை அடக்கி இந்த நாளை செலவு செய்யுங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக மாறும். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் பணவரியம் பொருளுரியம் எதுவும் இல்லை. முழுக்க முழுக்க இன்று உடல் பாதிகள் ஏற்படக்கூடிய நாள். உடல் அசதியாக இருக்கும். அதே போல் உணவு கட்டுப்பாடு தேவை. எளிதில் ஜீரணிக்கக்கூடிய உணவுகளை உண்ணக்கூடிய நாள் இது. அதனால் மிதுன ராசிக்காரர்கள் முழுக்க முழுக்க உடல் ஆரோக்கியத்தை கவனிக்கணும், கருத்தில் கொள்ளுங்க. கடகராசியை பொறுத்த மட்டும் இந்த நாள் சிக்கலான நாள்லே சொல்லலாம். பிரச்சனைகளும் மன வேதனைகளும் வரக்கூடிய நாள். அதனால் மிக விழிப்புணோடு இருங்க. எந்த ஒரு செயல் செய்தாலும் சிந்தித்து செய்யுங்க. யார்கிட்ட பேசினாலும் தெளிவாக பேசுங்க. அப்போ தான் இந்த நாள் நீங்கள் சுபமான நாளாக கழிக்க முடியும். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் அற்புதமான நாள். இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். இந்த சிறு தொழில் செய்யுங்க. தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறிக்கெல்லாம் இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். அற்புதமான நாள். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் சுகமான நாள். மகிழ்ச்சியும் நாள். உள்ள மகிழக்கூடிய நாள். கணவன் மனைவியில் ஒற்றுமை நெருக்கம் அதிகரிக்குங்க. அற்புதமான நாள். துலா ராசியை பொறுத்த மட்டும் பணவரியும் பொருளுரியும் இல்லை, உடல் ஆரோக்கியம் பெறும். ஆனால் எங்கு சென்றாலும் தடங்களும் தாமதங்கள் ஏற்படக்கூடிய நாள். அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. விருச்சிக ராசியை பொறுத்துக்கிட்டோம் மகிழ்ச்சிகரமான நாள். உள்ள மகிழக்கூடிய நாள். கணவன் மனைவி ஒற்றுமை நெருக்கம் அதிகமாக இருக்கும். அலுவலகத்திலும் மதிப்பு மரியாதை உயர அற்புதமான நாள். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் தொட்டதெல்லாம் விரயமும் தடங்கல்களும் மன கஷ்டங்களும் வரக்கூடிய நாள். அதெல்லாம் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. மகர ராசியை பொறுத்த மட்டும் நட்பு வட்டார விரிவடையும் நாள். அற்புதமான நாள். நண்பர்களுடன் இன்று பொழுதை கழித்து சுகமான அனுபவத்தை அனுபவிப்பீங்க. கும்ப ராசியை பொறுத்த மட்டும் பயம் அதிகமாக இருக்கும். அதனால் பெண்கள் செய்து கவனமாக இருங்க. மீன ராசியை பொறுத்த மட்டும் உடல் வியாதிகளும் கவலைகளும் வரக்கூடிய நாள். விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்க. இப்போ இந்த கடகராசிக்கும் சிம்மராசிக்கும் சந்திராசி இப்போ தான் கவனமாக இருங்க. வண்டியை கொண்டு எக்காரத்து கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு